இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பியூ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் நேற்று லைவ் நடந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுச்சுன்னு சொல்லலாம். அந்த 3 மணி நேரத்தில் நிறைய விதமான பாயிண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாருக்குமே அப்லோடு தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் அப்லோட் ஆகி தான் வீடியோ இருக்கும். நேரடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நேரடியாக நீங்களும் போகலாம். இல்லைனா சர்ச்சில் பாருங்கள், எஸ்பியூ டிவிஎம் அஃபிஷியல்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு ஷோ ஆகிரும். ஸோ உள்ளே போய் ஆல்ரெடி லைவில் நடந்தது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் ஷார்ட்டாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்குது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு எந்த பாயிண்ட்ஸையும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்த பாயிண்ட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறட்டும். ஃபஸ்ட்டு எஸ்பிஓக்குள்ளே 15 லட்சம் நபர்கள் தான் இணைய முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவும் இப்போதைக்கு குறைஞ்சி 10 லட்சம் நபர்கள் தான் இருக்க முடியும். அதை தாண்டி 3 வருஷத்துக்கு மேலே நம்ம யோசிக்கலாம். 1% கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மந்த்லி 10,000 ஃபிக்ஸட் சேலரி ஆல்ரெடி அப்டேட்டில் எல்லாருக்குமே தெரியும். மந்த்லி ஃபிக்ஸட் சேலரி 10,000 ரூபாய், பிரச்சனை இல்லை. எஸ்பிஓ நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அந்த கம்பெனி கூட நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்குற அந்த கம்பெனி கூட 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு நமக்கு 10,000ங்கிறது ஃபிக்ஸட். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நமக்கு வருஷத்துக்கு 2,000 ரூபாய் அதிகமாகும் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஆஃப்லைனில் என்ன ஒரு ஜாப் இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட ஆன்லைனில் நமக்குன்னு ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரியே எஸ்பிஓக்குள்ளே கொண்டு வராங்க. பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு. பேசிக் நாலேஜ்னால் சொல்லி கொடுக்குறத கற்றுப்பீங்களா? அதில் ஆர்வம் இருக்கா? எனக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறேன். சொல்லி தந்தாலும் இதெல்லாம் எனக்கு சரி வராதுப்பா, செட் ஆகுதுப்பா, இந்த வார்த்தை சொல்கிறவங்க எல்லாருமே தள்ளிடுங்க. அந்த வாய்ப்புக்காண்டி ஏங்குறாங்களே அவங்க பயன்படுத்தட்டும், பிரச்சனை இல்லை. இந்த 10,000 ஃபிக்ஸட் சேலரிங்கிறது இனிமேல் அக்டோபர் மாதத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் தவிர இப்போவே இருந்து ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் நமக்கு எல்லாமே நடக்க போகிறது. ஒரு கேட்டகரி வைஸாக தான் நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு அதை யோசிக்காதீங்க. இன்ட்ரோ போனஸ்ங்கிறது 10% டேரக்ட்ஸ் எவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்களோ அந்த இன்கமில் இருந்து நமக்கு 10% நமக்கு வரப்போகுது. ஸோ எஸ்பியோட ஸ்டார்டிங்கில் இருந்து அப்பப்போ 10% இன்கம் வாங்கினவங்க கொஞ்ச நாள் லாங் பிரேக்கில் வாங்கவே இல்லை. ஆனால் இப்போ அந்த 10% மறுபடியும் வந்தாச்சு. எஸ்பியோட மெயின் கோல்டன் இன்கமே 10% தான். உங்களுக்கு இந்த வார்த்தையில் நிறைய விதமான வித்ட்ராவல் எடுக்கும் போது புரியும். இதெல்லாம் நமக்கு ஒர்க் எங்கப்பா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ட்விட்டர், ஷேர்சாட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதில் தான் நம்மளோட ஒர்க்லாம் இருக்கும். அந்த ஒர்க் எல்லாமே எப்படி இருக்குன்னு நமக்கு ஒன்று கொடுக்க போகிறாங்க. நம்ம அதை ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். அதுவும் அவங்க சொல்கிற மெத்தடில். ரீஃபண்ட் யாரெல்லாம் வாங்குறீங்கன்னு சொல்லி ஃபிக்ஸடாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கணும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டுங்கிறதே கிடைக்கும். ஃபுல் டைமாக உங்களுக்கு ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 100 பேருக்கு கன்ஃபார்ம் 20,000 ரூபா சேலரியோடு கிடைக்க போகுது. அதுவும் எஸ்பிஓக்குள்ளே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு. இதெல்லாம் ஷாக்காக இருக்குல்ல. இனிமேல் தான் அது வரப்போகுது. இது 6 மாதத்துக்கு பிறகும் வரலாம், இல்லை கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையுமே குறிப்பிட்ட தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் நம்மளோட எஸ்பிஓ சொல்கிற ஒரு ஃபுல் டைம் ஜாபோட ஒவ்வொரு இது இருக்கும். சரியா? ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ்னு வைங்க. அந்த ஆஃபீஸில் ஒவ்வொரு 100 பேருக்கும் வேலை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டங்கள்லேயுமே அந்த வேலைங்கிறது இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே மாவட்ட ரீதியாக 100 பேருக்கு ஃபுல் டைம் ஜாபாக அந்த கம்பெனி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் 10,000 தாண்டி பல வருமானங்கள் தாண்டி உங்களுக்கு ஃபுல் டைமாக ஒரு ஜாபாகவும் கொடுக்க போகிறாங்க. பிடிஓ, டீம் லீடர்ஸ், கமெண்டர்ஸ், இந்த 3 பேர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க செலெக்ஷன் பண்ணுற மாதிரி. அது எப்படின்னு பல பேர் யோசிச்சிருப்பீங்க. இப்போ அந்த கமெண்டர்ஸ் அப்படின்னு இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு பிடிஓ, டீம் லீடர்ஸ் இந்த 2 பேர் இப்போதைக்கு தேவைப்படுவாங்க. அவங்களும் ஏற்கனவே இருக்கிற ஓல்டு ஜாயினர்ஸ் மட்டும்தான். இனிமேல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க கிடையாது. இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க
பிடிஓவா யாரெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன கேட்டகரி வைஸாக எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. டீம் லீடர்ஸாக என்ன கேட்டகரி வைஸாக நீங்கள் இருக்கீங்க ஆல்ரெடி எலிஜிபிள்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு எப்படி அதை செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, ஓட்டிங் மூலமாவா இல்லை உங்களோட டீம்ஸ் மூலமாவான்னு தெரியாது. ஆனால் கன்ஃபார்ம் பிடிஓங்கிறது 300 பேரை செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. டீம் லீடர்ஸுங்கிறது 1000 பேரை செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. நீங்கள் வேலை பார்க்குற வருமானத்தை விட ஃபிக்ஸட் சேலரியாக உங்களுக்கு தனியாக ஒரு வருமானம் கொடுக்க போகிறாங்க. டீம் லீடர்ஸ்க்கு 20,000 ரூபாயும், பிடிஓ அப்படிங்கிறவங்களுக்கு 30,000 ரூபாயும் சேலரியாக கொடுக்க போகிறாங்க. கமெண்டர்ஸ்க்கு 50,000 ரூபாய் சேலரியாக கொடுக்க போகிறாங்க. இந்த கமெண்டர்ஸ் ஏற்கனவே இருக்கிற 17 நபர்கள் மட்டும்தான், தேவைப்பட்டால் நாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்ச நாளில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரு சஜஷனாக மட்டும் வைங்க, கன்ஃபர்மேஷன் வைக்க வேணாம். ஸோ குறிப்பிட வேண்டியது இனிமேல் வரவங்களுக்கு இல்லை, இப்போதைக்கு இருக்கிறவங்களுக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு வித்ட்ராவல், அந்த வித்ட்ராவல் ஒரு நம்ம வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை பாதி ஆன்லைன் பர்ச்சேஸ், பாதி ப்ராடக்ட் வைஸாக, பாதி நம்ம வித்ட்ராவல் எடுக்க போகிறோம். அதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஒரு டைரெக்டாக ஒரு லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நம்ம வித்ட்ராவல் எடுக்க போகிறோம். 3 விதமாக நம்ம பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 6 மாதத்துக்கு டோட்டலாக நீங்கள் வித்ட்ராவல் தான் எடுக்க போகிறீங்க தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முழுவதும் பணமாக தான் எடுக்க போகிறீங்க. ஒரு ஸ்டாஃப் ஐடிக்கு ஒரு யூசர் நேம் கண்டிப்பாக இருக்கணும். சில நபர்கள் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு யூசர் நேமை வச்சு பல ஸ்டாஃப் ஐடிக்கு சொல்லலாம்னு சொல்லி. அது ராங்கான இன்ஃபர்மேஷன், தேவையில்லாத வேலை பார்க்க வேணாம். உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் வார்னிங்கை பொருட்படுத்தாமல் இருக்காங்கன்னா உங்களோட ஐடி டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாராவது நீங்கள் பார்த்து ஒரு யூசர் நேமை வச்சு பல ஸ்டாஃப் ஐடிக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. மறுபடியும் எத்தனை ஸ்டாஃப் ஐடிக்கு எத்தனை யூசர் நேமோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க, உங்களோட ஐடி தப்பிச்சது. யூடியூப் இன்கம்ங்கிறது ஏற்கனவே கொடுத்தாங்க, மறுபடியும் கொடுப்பாங்களான்னா அது ஒரு வித வேலையாக இருக்கும். அது கன்ஃபார்ம் இல்லை, உங்களை கட்டாயப்படுத்துறது இல்லை, அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு உங்களுக்கு ஒரு தனி வருமானம் வேணும்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும். அந்த யூடியூப் சேனல் மூலமாக எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சாலே போதும். அதுக்கும் தனியாக ஒரு வருமானம் உண்டு. எஸ்பிஐயோட இன்கம் சோர்ஸ் என்ன, எஸ்பிஐ இவ்வளோ வருமானம் எப்படி கொடுக்க போகிறாங்க? சிம்பிள். ஏற்கனவே நீங்கள் பலவிதமான இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு 2001 டைரக்ட் மார்க்கெட்டிங்னு ஒன்று நடந்துச்சு. ஒரு பல இடங்களில் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு இடங்களையும் கூப்பிட்டு நீங்கள் 20,000 பொருளாக வாங்கணும், 30,000 பொருளாக வாங்கணும்னு சொல்லி மஸ்ட் அவங்கள வாங்க வைப்பாங்க. இதெல்லாம் 2005 நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைமில் வந்தது. 2005 வந்தது டைரக்ட் மார்க்கெட்டிங்னு. ஒரு பொருளை வாங்குகிறாங்க, அதை வாங்க வைக்கிறாங்க. 20,000 அந்த வேலையில் செய்கிறேன்னா 20,000 கொடுக்கணும், 20,000 அந்த பொருள் அப்படின்னு அவங்களோட பிராண்ட் வைஸாக ஒவ்வொன்றும் வைக்கிறாங்க. அது டைரக்ட் மார்க்கெட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா வளர்ந்து வர இந்த பலவிதமான ப்ராடக்ட்ஸை நம்ம ஓனாக மேக் பண்ணாமல், நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணாமல், அவ்வளோ பல பேர் பலவிதமான பிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து அதை மக்களுக்கு பப்ளிசிட் பண்ணும்போது இந்த சென்டரில் இருக்கிறவங்க தான். இப்போ எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இந்த சென்டரில் இருந்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ அமேசானுக்கு யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அமேசானுக்கு டைஅப்பில் இருந்து ஒர்க் பண்ணுறது யாரெல்லாம்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராமோட சோஷியல் மீடியா சின்ன சின்ன யூசர்ஸாக இருந்தாலும், டெலிகிராமோட பார்ட்ஸாக இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சின்ன சின்ன கடையாக கூட உண்டு ஒவ்வொரு இடங்கள்லையுமே. இப்போ அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒரு பிரான்ச் வைக்கிறாங்க. இந்த இடத்துல அமேசானுக்கு ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் சில மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மெம்பர்ஸ் தான் இப்போ நாம் எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓக்கு கீழே நாம் இருக்கோம். எஸ்பிஓக்கு மேலே அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி மூலமாக பலவிதமான ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். அந்த ப்ரொமோட் மூலமாக வர ஒரு இன்கம்மை, ஒரு மார்ஜின் இருக்கும். வெளியே வாங்கினா வேறு விதமான மார்ஜின் இருக்கும், அந்த மார்ஜின் நமக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ பலவிதமான சேல்ஸ் நடக்கும்போது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இத்தனை பர்சன்ட் ஆஃப் இன்கம்னு சொல்லி. ஸோ இந்த இன்கம் எல்லாத்தையுமே எடுத்து தான் நமக்கு ஒரு சேலரியாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ சம்பளம் கொடுக்க போகிறது எஸ்பிஓக்கு ஒரு கம்பெனி. ஸோ அந்த சம்பளத்தை பகிர்ந்து கொடுக்க போகிறது நம்மளோட எஸ்பிஓ. அந்த சம்பளத்தை உருவாக்குறது நாம்.
இதுதான் இன்கம் சோர்ஸோட ஒன்று. ஸோ இதில் எப்படி சார் இவ்வளோ வருமானம்? கன்ஃபார்ம் இதில் வருமானம் தான், எந்த வித யோசனைகளே வேணாம். ஏன்னா அது புரிஞ்சவங்களுக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லா நபர்களுக்குமே அதை பற்றி நல்லாவே தெரியும். யாரெல்லாம் இன்னும் உங்களோட ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, உங்களோட ஐடிக்கு இன்னும் பெண்டிங், அதாவது உங்களோட ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, உங்களோட ஐடி பெண்டிங், இவங்க எல்லாமே டிக்ளைன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமேல் தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஆனால் உங்களோட ஐடி டிக்ளைனில் இருக்குது. உங்ககிட்ட ஸ்டாஃப் ஐடி இருக்குது, உங்களோட ஐடி சஸ்பெண்டில் இருக்குது. ஓகேவா? உங்களோட ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன், உங்களோட இமெயில் ஐடி மறந்துட்டேன், உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ண முடியல, இந்த மாதிரி எந்த வித கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களோட ஸ்டாஃப் ஐடி தெரியுமா? அந்த ஸ்டாஃப் ஐடி உங்களுக்கு அது வேணுமா? sbopvt@gmail.comக்கு இதுதான் என்னோடய ஸ்டாஃப் ஐடி, இதுதான் என்னோடய சோஷியல் மீடியா ஐடி. ஸோ என்னோடய ஐடியை ஓப்பன் பண்ண முடியல, அதனால தான் என்னால் ரெஜிஸ்டர் மெயிலில் இருந்து மெயில் பண்ண முடியலை. sbopvt@ltd@gmail.com. ஸோ இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. உங்களோட ஐடி தப்பிச்சது. அதுக்கு பிறகு உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றணும், மெயில் ஐடி மாற்றணும், நேம் மாற்றணும், இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் இப்போ மெயில் பண்ணிடுங்க. என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணணுமோ மெயில் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் மெயில் பண்ணலையோ கன்ஃபார்ம் அவங்களோட ஐடி டெர்மினேட். ஸோ உங்களோட ஐடி அந்த வித பாதிப்பில் இருந்துடக்கூடாது. ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓவில் யாரெல்லாம் பல விதமான ஜாப்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஜாப்ஸில் எஸ்பியோட யூசர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. எஸ்பியோட யூசர்ஸை சரியாக கைட் பண்ணாமல், சரியாக அமௌண்ட்டை அவங்க மூலமாக லாஸ் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வித் ப்ரூஃபோடு இருக்குன்னா கன்ஃபார்ம் உங்களோட ஐடி டெர்மினேட். ஸோ இனிமேலாவது சரியாக இருங்க. பலவிதமான கம்பெனிஸை, அது உங்களோட விருப்பம். எல்லா கம்பெனியுமே ஸ்டார்டிங் அருமையாக இருக்கும், எண்டிங் மிகவும் சொதப்பிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஒரு டிஸ்க்ளைமர்னு வச்சு ஒரு யூடியூபர்ஸ் உங்களோட ஒரு அவேர்னஸை கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பேன் கார்டுக்கு எஸ்பிஓக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் வரலையோ, எஸ்பிஓவில் இருந்து இனிமேல் ஒரு மெயில் கொடுப்பாங்க. அந்த மெயிலுக்கு உங்களோட இஷ்யூஸை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பியோண்டோ நம்மளோட சர்வீஸ் மூலமாக உங்களோட பேன் கார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொன்று, ஹெல்த்தி வைஸாக ப்ராடக்ட், இந்த மாதிரி லேகியம் விற்கிறது, இந்த மாதிரி ஹெல்த்தி வைஸாக இந்த ஹோமியோபதி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆயுர்வேதிக் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரிலாம் உள்ள ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்மளோட ப்ராடக்டை வாங்குகிற எல்லாத்துக்குமே வராது. ஸோ வரவும் வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 10 ஐடி இருக்குது. ஒரு 10 ஐடியா வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரே ஆளை 10 ஐடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வேறு யாருக்காவது அந்த ஐடிஸை கொடுங்க. இல்லைன்னா அந்த பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் டீட்டெயில், மெயில், யாரெல்லாம் சோஷியல் மீடியா ஐடி இதெல்லாம் க்ரியேட் பண்ணாமல் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ, நான் எஸ்பிஓ விட்டு வெளியே போகிறேன்னு இருக்கீங்களோ, உங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பை மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஃபிக்ஸட் சேலரியாக ஒரு ஆன்லைன் ஜாப் வருமானு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கு தான். இனிமேல் ஃபுல் டைம் ஜாபாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ இனிமேல் வந்தால் ஓகே, ஆனால் வர்றதை ஏன் விடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்சால் இதில் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு கரெக்ஷன் வரும். ஸோ அந்த போராட்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக நமக்கு பேராட்டம் தான். என்னவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட எஸ்பிஐ ஃபேமிலி யூசர்ஸ்க்கு ஷேர்